Hi friends, welcome to RK Family Vlogs. இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்தது. சாட்டர்டே காலையில் சென்னையில் தான் வந்து கண் முழிச்சோம். எதுக்காக சென்னை போனோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ vlog கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி சென்னைக்கு எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சக்தி மசாலா சுயசக்தி விருதுகளுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கு இன்டர்வியூ ரவுண்ட் கூப்பிட்ருந்தாங்க. அதுக்காக தான் வந்திருக்கோம். நைட்டு ஒரு 11:15 போல் பஸ் ஏறணும். 7:30 அப்படின்னு முதலாம் சென்னை ரீச் ஆகிட்டோம். இப்போ அப்படியே ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பணும். அதான் பஸ் ஸ்டாண்டா? அதுக்குள்ளே போகணுமா? பஸ் ஸ்டாண்டு தான் கண்ணுக்குள்ளே போகணும். ஆனால் உள்ளே எந்த பஸ்ஸுமே போகாது, யாருமே போக மாட்டாங்க. எல்லாமே வெளியே இறக்கிட்டு போயிடுவாங்க. அப்படியா? அப்புறம் எதுக்குடா அது பஸ் ஸ்டாண்டு? ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நமக்கு இன்டர்வியூ நடக்கிற ஹோட்டலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். கமல் என்ன கமல் இவ்வளோ டிராஃபிக்கு? 1 மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பி. ஆமாம், மணி 1 போகுது. வந்தாச்சா? இங்கே வச்சுட்டு அங்கனக்குள்ளே டிராஃபிக் அவ்வளோவா? நான் லாஸ்ட் இயரும் சுயசக்தி விருதுகளுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி இன்டர்வியூ ரவுண்டும் வந்திருந்தேன். பட் எனக்கு வந்து அவார்ட் கிடைக்கல. லாஸ்ட் இயர் ஒரு கன்ஃபியூஷனில் கேட்டகரி மாற்றி அப்ளை பண்ணியிருந்தேன். இந்த டைம் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் சீசன் 7க்கும் அப்ளை பண்ணியிருந்தேன். இன்டர்வியூ ரவுண்ட் வந்திருக்கேன். இந்த வருஷம் அவார்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இதில் வந்து கலந்துக்கிட்டதே எனக்கு வந்து ஒரு ஹாப்பி தான். சுயசக்தி விருதுகள் இன்டர்வியூ ரவுண்டுக்கு அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. வேறு கேட்டகரியில் அவ்வளோ உமன்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. 1 மணி போல் போனோம். லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. சரி அவங்களோட அப்படியே நம்ம வந்து லஞ்ச் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு லஞ்சுக்காக வெளியே போயிருந்தோம். லஞ்சை முடிச்சுட்டு திரும்ப வந்து இன்டர்வியூக்காக போய் உட்காந்தேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு 4:30க்கு மேலே தான் வந்து இன்டர்வியூக்கே அட்டன் பண்ண போயிருந்தேன். இன்டர்வியூ ரவுண்டில் வந்து என்னை பற்றியும் என்னோட பிஸ்னஸ் பற்றியும் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தாச்சு. பட் ஆனால் இதோட ரிசல்ட் வந்து 1 வீக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டுக்காக ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கமல் காலையில் வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு. ஆமாம், லேட் ஆயிடுச்சு. முடிஞ்சிருச்சு, கிளம்பிட்டோம். நைட்டு பஸ்ஸு. நேற்று நைட்டு அங்கே, இன்னைக்கு நைட்டு இங்கே. சென்னை வந்து ஒரு நாள் தான் எங்களுக்கு வாழ்க்கை. அதுக்கப்புறம் சொந்த வீடு அங்கே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதை விட அவங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ண போகிறோம், ஷாப் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த இதை இன்விடேஷன் கொடுக்கும்போது தான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பும் போது 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. இங்கேருந்து நாங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கிளம்பணும். இங்கேருந்து போகிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகிடும். சென்னை வந்துட்டு வேறு எங்கேயுமே போக முடிய மாட்டேங்குது. மொதல் நைட்டு எங்கள் ஊர்லேருந்து கிளம்புறோம் அப்படின்னம்னா வந்து அந்த டே ஃபுல்லாக வந்து வேலையை முடிச்சுட்டு திரும்ப நைட்டு வந்து இங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் சுச்சுவேஷன் அமையுது. ஒரு நாள் இருந்துட்டு கூட போகலாமா அப்படின்னு தான் நினச்சோம். பட் அங்கே வேலை நிறைய இருக்குது. ஷாப் ஒர்க் வேறு போயிட்டுருக்கு. நைட் இங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னா சண்டே ஒரு நாள் வேலை இல்லாட்டியும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மண்டேலேருந்து பிரிஸ்காக நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக எங்களுக்கு செம்ம டயர்டு. சண்டே வந்து ஃபுல் டே வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் தான் இருந்தோம். சாரி, ஒரு லாஸ்ட் 4 டேஸாக என்னால் vlog வந்து சரியாக கொடுக்க முடியல. வேலைன்னு ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்குது, ரெஸ்ட்டே இல்லாமல். இந்த வீடியோ மண்டே எடுத்தது. காலையில் ஒரு 5:45க்கெலாம் எந்திரிச்சிட்டேன். சண்டே ஃபுல் டே ரெஸ்ட்டில் இருந்தனால மண்டே வந்து என்னால் எனர்ஜியாக எந்திரிச்சு வேலை பார்க்க முடிஞ்சது. காலையில் எந்திரிச்சு சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பருப்பு ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பில் சாதம் அடிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அரிசியும் ஊற வச்சுருக்கேன். வெளியில் ஆடி மாதம் அப்படின்றனால காற்று, பயங்கர காற்று, நைட்டெல்லாம் காற்று அடிக்கிறது கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது. சாதம் ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வடித்து விட்டுட்டேன். சாம்பாருக்கும் எல்லாமே ரெடி பண்ணி விட்டாச்சு. இன்றைக்கி காய் வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு காயெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். குடிச்சிட்டிங்களா? தண்ணி குடித்தாதான் மால்ட்டு.
பிள்ளைங்க எந்திரிச்சு வந்ததும் மால்ட்டை ஆற்றி கொடுத்துட்டேன். அவங்க குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே டிஃபன் பாக்ஸும் பேக் பண்ணிட்டேன். சாம்பார் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு ஆம்லேட்டு பீட்ரூட் பொரியல் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு கிரேப்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அதை போட்டு வச்சுருக்கேன். 5:30 5:45க்கு எந்திரிச்சேன் அப்படின்னா அறக்க பறக்க இல்லாமல் ஓரளவுக்கு நிதானமாக வேலையை பார்க்குற மாதிரி இருக்குது. 6 மணிக்கு மேலே எந்திரிச்சேன் அப்படின்னா அறக்க பறக்க தான் ஓடுற மாதிரி இருக்குது. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் வீட்டில் இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நாங்களும் 10:30 போல் அப்படியே கடைக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி கடையில் வந்து டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு. திண்டுக்கல்லில் கடை எங்கே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. திண்டுக்கல் டு திருச்சி ரோட்டில் சிட்டி ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே அந்த பாலம் ஏறி இறங்குனதும் உற்சவ மால் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம கடை லொக்கேட் ஆகிருக்கு. எதுக்கும் இதெல்லாம் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம்ல இப்போ. ஓ ஸ்டிக்கர் ஒட்டிடுவோமா? ஓகே. லைட் அங்கே இருக்கு. இது வந்து பேக்கிங் ஏரியா. ஒட்டலாம், ஸ்டிக்கர் ஒட்டலாம். இது பேக்கிங், இது வந்து ஸ்டோர் ரூம். இது ஃபுல்லாக ரேக் வரும். ராஜேஷ் கிச்சன் எம்டி டூர். எம்டி ஷாப் டூர். எம்டி ஷாப் டூர். இது வந்து ஸ்டோர் ரூம், இது வந்து பேக்கிங் ஏரியா, இது வந்து நம்மளோட டிஸ்ப்ளே ஏரியா. அன்றைக்கி நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து இந்த 2 டோரும் வச்சுருக்காங்க. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் தூசி ஆயிருச்சு. சரி இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு போட்டு விட்டு போகலாம், ரேக் எல்லாத்தையுமே துடைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் நமக்கு தூசி ஆகிற ஒர்க் எதுவுமே இல்லை. நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னம்னா இன்றைக்கே வந்து கீழே வந்து மேட் ஒட்டி விட்ருவாங்க. மேட் ஒட்டிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா புதன்கிழமைக்கு மேலே வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். இந்த ஷாப் ஓன் ஷாப்பா இல்லை ரெண்டட் ஷாப்பா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. இது வந்து ரெண்டட் தான். ரெண்டடாக இருந்தால் நீங்கள் ஏன் இந்த இன்டீரியர் ஒர்க்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த பிளேஸ்க்காக மட்டும்தான் ரெண்ட் கொடுக்குறோம். உள்ளே இருக்க இன்டீரியர்லாம் நமக்கு எப்படி வேணுமோ அதை பார்த்து நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஷாப் ஒர்க்கு அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா August 3 ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வச்சுருக்கோம். ராஜேஷ் கிச்சன் 2020 அக்டோபர் மந்த்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட 50,000 ஆர்டர் கிட்ட வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களோட இந்த வளர்ச்சிக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தான் காரணம். கண்டிப்பாக ஷாப் ஓப்பனிங்க்கு நீங்கள் எல்லாருமே வரணும். உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மதியம் ஒரு 2 மணிக்கெலாம் வந்து மேட் ஓட்ட ஆள் வர்றதா சொன்னாங்க. அதனால் ரொம்ப வேகமாக வந்து கூட்டி விட்டுட்டு மாப் போட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறமா தான் வந்து ரேக்கே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். கடைசியில் 4 மணிக்கு மேலே தான் வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ரேக்கில் ஏறி அடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு லேட்ரு வாங்கினோம் 4 அடிக்கு. அதை வச்சு ரேவதி அக்கா உங்களுக்கு இந்த ஹைட்டு போதுமோ அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். ரேக் ஆக்சுவலாக 2 டைம் தொடச்சோம். ஒரு டைம் வந்து ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு போக பின்னாடி வந்து அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு இருந்தோம். கூட்டி மாப் போடுறது கூட இவ்வளோ லேட் ஆகலை. ரேக் ஒவ்வொன்றையும் தொடச்சி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். 2 டைம் துடைக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப லேட் ஆயிருச்சு. நாங்கள் லஞ்சு கூட சாப்பிடாம உட்காந்து தொடச்சிட்டு இருந்தோம். சாப்பிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னா ரேவதி அக்கா சேர கையோடு முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டாங்க.
லாஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது கண்ணாடி துடைக்கிறதுக்கு இந்த லேடர் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இப்போ லேடர் இருக்கனால ரொம்ப ஈஸியாக நம்ம ஏறி க்ளீன் பண்ண முடியுது. அடுத்து கடைக்கு என்னென்ன தேவை அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்து வாங்கணும். மேட் ஓட்டுறதுக்கு மெட்டீரியல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. நாங்கள் வேலையை முடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னம்னா ஒரு 4 மணி போல் வந்து மேட் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு வழியாக 2:30க்கெலாம் வந்து வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வரும்போது நாங்கள் 3 பேர் இந்த காரில் வந்தோம். கௌதம் வந்து ஈக்கோ எடுத்துகிட்டு வந்திருந்தாப்படி. ஈக்கோ வந்து சர்வீஸ்க்கு விட்டுருந்தோம். இப்போ ரிட்டர்ன் போகும்போது நாங்கள் ஈக்கோ எடுத்துகிட்டு போனோம். இப்போ லஞ்சை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு லஞ்சு சாப்பிட போனோம். லஞ்சு சாப்பிட்டு வெளியே வர்றதுக்கு 3:30க்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே பக்கத்தில் ஜிகர்தண்டா கடை இருந்தது. சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு சாப்பிட உட்காந்துருக்கோம். ஜிகர்தண்டா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கமல்கிட்ட கேட்டால் வாங்கி தருவாங்களான்னு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா டயட்டில் இருக்கனால வாங்கி தர மாட்டாங்க. கேட்டோடனே வாங்கி கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு கையிலும் கண்மணிக்கும் பார்சலும் வாங்கிட்டு வந்தோம். ட்ரெயினு குச்சு குச்சு ட்ரெயினில் ஜேசிபி ஜேசிபியா ஜேசிபி ட்ரெயின் இல்லை வெறும் இன்ஜின் மட்டும் போகுதுடா. இதுக்கு தான் இப்போ கேட் போட்டாங்களா? இல்ல பின்னாடி வருமா? இல்லை அவ்வளோதான். அவ்வளவுதானா? அவ்வளோதான்க்கா. இதுக்கு தான் இப்படி நேரம் நிப்பாட்டி வச்சிருந்தாங்களா? வெறும் இன்ஜின் வரும், அதுக்கே கேட் போடுவானுங்க. அப்படியா? போகலைன்னா ஆமா, கேட்டு போடலன்னா நம்ம போவோமே. நம்ம போயிடணும். கமல் நான் மேட் ஓட்டி முடிக்கிற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு வரேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் வந்து ஈக்கோவை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு போனதும் எங்களை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு கௌதம் வந்து பார்சல் எடுத்துகிட்டு கொரியர் ஆஃபீஸ்க்கு போகணும். நமக்கு பூவிகா பார்சல் வர வேண்டியது இருக்குது. அதனால் பார்சலை எடுத்துகிட்டு கொரியரை போட்டு கௌதம் வருவாப்படி. கமல் வந்து மேட் வேணுமா, டைல்ஸே பத்தாதா அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு மேட் போடலை அப்படின்னா பார்க்க நல்லா இருக்காது. மேட் போட்டால் தான் அந்த லுக்கு வந்து நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வுட் ஃபினிஷில் வந்து மேட் போட போகிறாங்க. ஆக்சுவலாக மேட் ஓட்டுறத நானும் கூட இருந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். மதியம் 2 மணிக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா ஓட்டுறத வந்து பார்த்துட்டு தான் வந்திருப்போம். பட் அவங்க லேட்டாக வந்தனால சரி நம்ம கிளம்பணும், பாப்பாங்களும் வந்துருவாங்க, அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றனால நான் கிளம்பிட்டேன். கமல் தான் இந்த ஒர்க் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கூட இருந்து பார்த்துட்டு வந்தாங்க. வரலாறு முக்கிய அமைச்சருங்கிற மாதிரி. ஆமாம். நான் சொன்ன மாதிரி மேட் ஓட்டினதுக்கப்புறம் தான் வந்து கடையே வந்து ஒரு லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீக்லேயே வந்து திங்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணி வச்சுருவோம். August 3 ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஓப்பனிங் வச்சுருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் வந்துடணும். காலையில் 11 மணிக்கு ஓப்பனிங் வச்சுருக்கோம். மறக்காமல் எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. ஃபைனலாக ராஜேஷ் கிச்சன் அவுட்லுக் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.